எல்லாரும் இங்க இருந்து அண்ணன் டெல்லி போகும்போது நமக்கு உண்மை வேணும், நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கும், உண்மை வேணும். அங்க அண்ணன் வந்து திருச்சி ஏர்போர்ட் விட்டு இறங்கி அந்த டெல்லியில நான் அவரோட பயணிச்சேன். அந்த சிக்னல்ல நிற்கும், அந்த சிக்னல்ல நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் பொருள், எல்லாம் ஹிந்திக்காரங்க, பெண்மணிகள் தான். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியில பேசிட்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல, பேரை சொல்றாங்க. அவரு அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்ப டெல்லியில இந்தியில இருக்கிற பெண்களை ரீச் பண்ணிருக்கிறார். அப்ப இவங்க கேக்குறாங்க நமக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு. நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் 70,000 பேர் இருக்காங்க, அது ஓகே. ஆனா திமுக இன்னும் புரியல. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலேயே எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. நண்பர்களே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்னுகிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது. 2026 நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, பேச வேணாம். அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை.